ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். 2 பேரும் லவ் மேரேஜ். வீட்டில் ஒத்துக்கலை. சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன். கல்யாண செலவு 13,000 தான். 8 வருஷமா ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணும்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம். ஆடம்பரமா மாத்துனது இந்த கடன் தான். பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிசினஸ் ஆஃபர் இருக்கு. ஜம்போ லோன் இருக்கு, இன்ஸ்டா லோன் இருக்கு. ஆசைய தூண்டி ரூ. 40,00,000 கடன் ஆயிடுச்சு. அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30. ஒரு லோன கட்டுறதுக்காகவே இன்னொரு லோன் வாங்க வேண்டிய மாரி பணம் வந்துருச்சு. சிச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன். அப்படி வாங்கி வாங்கி தான் வந்து எனக்கு எக்கச்சக்கமா ஏறிச்சு. இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. உள்ள போயிட்டோம்னா நம்ம வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். நான் வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்றேன். மாசம் 30,000 சம்பளம். நான் இங்க ரூம் எடுத்து தங்குறேன். ரூம் வாடகை 4,000. மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல வீட்ல 4 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். 2 பேரும் லவ் மேரேஜ். வீட்டில் ஒத்துக்கலை. சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன். கல்யாண செலவு 13,000 தான். 8 வருஷமா ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணும்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம். ஆச்சி மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள் வெர்சஸ் கடனால் வீழ்ந்தவர்கள். நீங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? எவ்வளவு உங்க மாத வருமானம்? வாழ்க்கையில வருமானம் தான் கேட்கக்கூடாது. கடன் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எல்லாரும் அன்போடு சொல்லுவாங்க. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 2,00,000 தான். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு அசெட் வாங்கினோம். ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடம் வந்து ஒரு 40,00,000. அந்த 40,00,000க்கு ஒரு முன்பணம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதோடைய இதுவும் மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒரு 8 சவரன் தான் போட்டாங்க. 8 சவரன் தானே போட்டு வந்திருக்காங்க. 5 சவரன் தானே போட்டு வந்து அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, சின்ன சின்னதாக இந்த பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் சீட்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் எனக்காக ஒரு நகைக்காக போடுவாங்க. அப்படி ஒரு வருஷத்துக்கு எங்க மாமியார் எனக்கு 5 சவரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நகையை வச்சு நாங்க இடமே வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் மூலியமா வந்து எனக்கு அந்த அந்த நகை அந்த 8 சவரம் இருக்கு பார்த்தீங்களா, அது 50 சவரமா மாறுச்சு. அப்புறமா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த 50 சவரத்தை மறுபடியும் பேங்க்ல வைடா, அதுல ஒரு பணம் வரும், அதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் ஆமா பண்ணுங்க. இந்த கடனை பொறுப்பா நீங்க பேங்க் கட்டுங்கன்னு சொல்றது. ஆமா ஓகே, அந்த மாதிரி 3ல இருந்து ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு வருஷ வருமானங்கிறது வந்து 15 லட்சம் ரூபாய். எனக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 2 பொண்ணு 2 பையன். இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை, இன்னைக்கு காரு வீடு எல்லாமே வாங்கினது காரணமே வந்து இந்த கடன் மூலியமா மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னோட மாத வருமானம் 2 லட்சம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன், அதை கட்டிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 லட்சம் பர்சனல் லோன் வாங்கினேன். நான் ஒரு 7 சென்ட் இடம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறேன். இப்போ கடைசியாக வாங்கினது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 லட்சம். இப்போ ஒரு வீடு அண்ட் லேண்ட் ரெண்டுமே சேர்த்து ஒரு 8 சென்டில் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த 15 லட்சத்தில் ஒரு 5 லட்சத்துக்கிட்ட அடைஞ்சிருச்சு. மிச்சம் இருக்குது. நாங்கள் 2016ல் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தோம். எங்கள் அப்பா மட்டும்தான் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு 8 லட்ச ரூபா எங்கள் அப்பா லோன் வாங்கியிருந்தாரு. ஸோ அடுத்த வருடமே நான் வந்து எஜுகேஷனை முடிச்சு ஸோ நான் பண்ண ஆரம்பித்தேன். அதை லோன் ரீபே பண்ண ஆரம்பித்தேன். 8 வருஷத்தில் முடிய வேண்டிய கடன் 5.5 வருஷத்துலேயே நாங்கள் முடிச்சுட்டு அதே பேங்க்லேயே திரும்ப லோன் வாங்கி இன்னொரு இடம் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த சொத்தோட மதிப்பு 8 லட்சமாக இருந்தது, இன்றைக்கி ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு. ஆனால் அந்த கடன் வாங்க அஞ்சினோம் அப்படின்னா அந்த சொத்து இன்றைக்கி இருக்காது. உங்களுடைய கடன் எவ்வளவு? மாத வருமானம் எவ்வளவு? என்ன தொழில் பண்ணுறீங்க சொல்லுங்கள். 2 வீலர் லோன்ஸ் அண்ட் கோல்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நாங்கள் கொடுக்குறோம். நீங்களே லோன் கொடுக்குறீங்க? நாங்களே லோன் கொடுக்குறோம். ரெடியாக இருக்கீங்களா யாராவது? நானும் லோன் வாங்கியிருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 15 இயர்ஸ் ஆச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ 20 lakhs எனக்கும் கடன் இருக்குது. கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால நல்லா போகுது. ஆக்சுவலாக இப்போ நான் ரிட்டையர் ஆகியிருக்கேன். நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக 4 லட்ச ரூபாய் குடும்ப வருமானம். ஆனால் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். 2 பேரும் லவ் மேரேஜ். வீட்டில் ஒத்துக்கலை. சீர்திருத்த கல்யாணம் பண்ணேன். கல்யாண செலவு 13,000 தான். 8 வருஷமா ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணும்னு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். அப்புறம் புது கார் வாங்கினேன். அது மாதிரி போய் இப்போ வந்துட்டு 2 காரு 4 பைக்கு நல்லா வசதியாகவே இருக்கிறோம். எல்லா லோனும் வாங்கினோம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஹவுசிங் லோன் மட்டும் பாக்கி இருக்குது. சேமித்து தான் நம்ம வாழ்க்கையை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. சார் இப்போதைக்கு எனக்கு கடமே இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கேன் சார். சூப்பர். ஏன்னா 30 வருஷமாக கடன் வாங்கி எனக்கு வந்து 5 பிரதர்ஸு ஒரு சிஸ்டரு. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். வீடு கடன் வாங்கி தான் பண்ணேன். காரு கடன் வாங்கி தான் பண்ணேன். என் பையன் மேரேஜ், என்னுடைய சன்னு எல்டர் சன்னு வந்து ஃபாரின் இப்போ ஜெர்மனியில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 வருஷம்
கடமே இல்லாமல் ஃப்ரீயாக சின்ன பிஸ்னஸாக நானும் எங்கள் மிஸ்ஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? கடன் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்பட்டது. அப்போ வந்து என்னால் லேப்டாப் வாங்க முடியல. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெல் லோன் வச்சு தான் உனக்கு லேப்டாப் வாங்கி தருவேன். பட் அதை நீ தான் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 60,000க்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் மூலமாக நான் நிறைய லேர்ன் பண்ணேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். என்னோட சேலரியில் அம்மா ஜுவல் வச்ச அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணேன். அதை தாண்டி நகை ரேட் கம்மியாகிறப்ப வீட்டில் இருக்கிற நகையை அடமானம் வச்சு அந்த நகைக்கு வட்டியும் கட்டி புது நகையும் எடுத்து இப்போ 30 பவுனுக்கு மேலே நகையும் சேர்த்து வச்சிருக்கோம். கடன் வாங்குறது முக்கியம் இல்ல, முறையா திட்டமிடணும்னு சொல்றீங்க. காசு சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களால 5 பவுன் கூட எடுக்க முடியாது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலையிலேருந்து வரேன் சார். நான் மாதம் வந்து ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000க்குள்ளே சம்பாதிக்கிறேன் சார். நான் வந்து முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக காலையிலேருந்து மதியம் வரையும் என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன். ஹோட்டல் கடையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் அறக்க பறக்க 1 மணிக்குலேருந்து காலேஜுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக வட்டிக்கு வாங்கிப்பேன் யார்கிட்டயாச்சும். எவ்வளவு ரூபாய் வட்டிக்கு வாங்குனீங்க அப்பெல்லாம்? 50,000 அது மாதிரி வாங்குவேன். மாதம் வந்து 1000 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரையும் கட்டுற மாதிரி வரும். வட்டிக்கு வாங்காமல் நான் இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊர்லேயே முதல் பிஹெச்டி பண்ண ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். உங்க மாச வருமானம் எவ்வளவு? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? மாத வருமானம் ஒரு 1,00,000 ரூபா மாதம். என்ன தொழில் பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறோம். அப்போ ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கலில் 10,000 20,000 டிஎல் வாங்குறது இஎல் வாங்குறது இப்படிலாம் போய் நின்றுது. ஒரு கட்டத்தில் நிறையா கணக்கு இல்லாமல் நிறைய விசிட்டிங் கார்டை கொடுத்து கடன் வேணா வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கடன் கொடுக்க வராங்களேன்னு வாங்கிடுவேன். நானும் சில நேரத்தில் போய் பக்கத்து கடையில் மறைஞ்சிக்குவேன், கட்ட முடியாத காசு இல்லாமல். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மட்டும் எனக்கு ஃபைனான்ஸரு என்ன வழிபடுத்தினார். நீ எதுவும் கவலைப்படாதுப்பா, கடையெல்லாம் பிக்கப் பண்ணிடலாம், நீ தெம்பாருன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுப்பாரு. 100 ரூபா உனக்கு தேவைன்னா ஒரு 30 ரூபா கடன் வாங்குப்பா, அதிகமாக வாங்கானு நல்ல ஒரு சொல்லி அவர் மட்டும் ரெகுலராக கொடுத்தாரு. அவர்கிட்ட இன்னி வரலும் வரவு செலவில் இருக்கேன். திடீர்னு ஒரு 20 லட்சம் கேட்டால் கொடுப்பாரு. கேட்ட உடனே அது வெள்ளிக்கிழமையா ராகு காலமா அதுவா இதா எதுவும் கிடையாது. இப்போ ஒரு 5 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்கணும். எனக்கு பணம்னா நிறையா இருந்தாலும் கூட அவர்கிட்ட வட்டி கொடுக்கணுன்றதுனால இன்னும் கடன் வாங்கினுக்கிறேன். போகும்போது அவர் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போங்க. இதை விட கொடுமைங்க, நான் நிறைய பேருக்கு அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட கெட்ட பேர் எடுத்து. நான் உங்களுக்கு கெட்ட பேர்ல வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் டிசிப்ளினாக உங்களுக்கு கொடுப்பேன். இவங்கெல்லாம் கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த அவங்களுடைய கதையை இப்போ சொன்னாங்க. கடன்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? தனி தீவில் இருக்க மாதிரி இருக்குண்ணா. தனி தீவில் இருக்கிற மாதிரி. பிஸ்னஸ்க்காக தான் கடன் வாங்கினேன். பிஸ்னஸ் வந்து கொரோனாவில் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சுண்ணா. 6 மாதம் கடையே திறக்க விடல. ஸோ அடுத்து ரிப்பீட்டடாக வந்து 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் அதில் வெளியில் வரவே முடியல. கடையை வெளியில் விட்டுட்டு இப்போ வந்து ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்காண்ணா. வித்தியாசமாக இருந்த என்ன ஆடம்பரமாக மாற்றினது இந்த கடன் தான். பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபர் இருக்குது, ஜம்போ லோன் இருக்குது, இன்ஸ்டா லோன் இருக்குது. ஆசையை தூண்டி 40 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு. அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30. ஒரு லோனை கட்டுறதுக்காகவே இன்னொரு லோன் வாங்குன்ற மாதிரி பணம் வந்துருச்சு, சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் அப்படி வாங்கி தான் வந்து எனக்கு எக்கச்சக்கமாக ஏறிச்சு. இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 உள்ளே போயிட்டோம்னா நம்ம வெளியில் வர ரொம்ப கஷ்டம். எந்த வயசுல கடன் ஆரம்பிச்சிங்க? எப்போ பாட்டினீங்க? இன்றைக்கே கொடுத்தாலும் வாங்குவேன். கார் வாங்கினது என்னோட ஃபர்ஸ்ட் லோன். நான் என்ன வயசு அப்போ உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்ட 30, இப்போ 39. இந்த 9 வருஷத்துல நான் லோன் தான் அடைச்சிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு 2 பொண்ணு 2 பையன். என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏத்தாப்புல ஆப்போசிட்ல பேச உட்காந்துருக்காரு. ஓ. ஆமா. அவர் வந்து கடன் வாங்கி முன்னேறினவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இப்போ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ என் பையன் தான் வேலைக்கு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 லவ் மேரேஜ் தான். எங்கள் பக்கம் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அதை அடைக்க முடியல என்னால். இப்போ வரைக்கும் 30 lakhs வந்து எங்களுக்கு கடனில் தான் இருக்குது. இப்போ என் பையனும் பொண்ணும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கடன் என்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த வார்த்தை என்னோட முடிஞ்சு பண்ணி என் பிள்ளைங்க கேட்கக்கூடாது இனிமேல் அந்த கடங்கிற வார்த்தை. ஏன் அப்படின்னா நான் 16 வயசுல கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா கேன்சர்னு சொல்லி படுக்கும்போது நான் கடன் வாங்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு வாங்க ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பேங்க் லோன் எதுவும் வாங்கி தான் இருக்கணும். அப்பா மருத்துவ செலவுக்கு வாங்கினோம், கேன்சருக்காண்டி வாங்கினேன், அப்புறம் அம்மாக்காண்டி வாங்கினேன். தாய் மாமனுக்கு ஃபேமிலியே கிடையாது, அவரை வச்சு நான் தான் பார்த்தேன், அவருக்காண்டி வாங்கினேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேன்சரில் படுக்காத வரைக்குமே எங்களுக்கு பொன்னி தான். இன்னைக்கு எங்கள் அப்பா படுத்தாரோ எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரேஷன் அரிசி என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பிட மாட்டோம் சின்ன பிள்ளைங்க.
அப்போ எங்கள் அப்பா திரும்பி படுத்து அழுவார். அதெல்லாம் மனசில் வச்சு அப்போ வாங்கி எங்கள் அப்பா காண்டி பார்த்து எங்கள் அப்பா எங்கள்கிட்ட தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அப்பா கடன் வாங்க ஆரம்பிச்சது தான். கடன் வந்து வாங்குறது சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை சரியில்லையே நான் சொல்ல முடியாது, ம். வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ சாருக்கு கிடைச்ச மாதிரி நண்பர் கிடைச்சிருந்தாங்கன்னா நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சொல்லி நண்பர் கிடைச்சதுன்னா நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேன். நான் தான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதை நம்ம செஞ்சீங்க, எல்லாரும் அது செஞ்சு ரொம்ப நன்றி சார். ஆமாமா. கடனால என் வாழ்க்கை காலி அப்படின்னா அது எந்த கடன்? 2018 எங்கள் அம்மா வீடு கட்டினாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கணும். இப்போ எங்கள் அப்பாவும் அண்ணனும் அந்த டைமில் சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து 2 lakhs. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்ச விஷயம். கடன் வாங்கின அடுத்த ஒரே மாசத்துல வேலைக்கு போக வேண்டிய 2 பேரும் வீட்டில் வந்துட்டாங்க. கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சும் 3 years ஆயும் வீட்டில் சுத்தமாக வேலை இல்லாதனால அந்த கடன் என்ன ஆச்சுன்னா ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. கடனா எவ்வளவு வாங்குனீங்க? கடன் வாங்கினது என்னமோ 15 தான், 15 lakhs வாங்கினேன். வெறும் 15 லட்சம். இப்போ 60 லட்சத்துக்கிட்ட இருக்கா? 60 லட்சம் கிட்ட இருக்கு. காரணம் என்ன, இந்த வட்டிக்கு தான். இல்ல, நிறைய பேரோட பிரச்சனையே நாம வாங்குற சம்பளம் நம்ம கடைசி காலம் வரைக்கும் வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடறோம். முன்னாடிலாம் அரசாங்க வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. எதுக்குன்னா மாதம் 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்துடும். கொரோனா டைம்ல கூட யாருமே வந்துட்டு இல்லைம்மா சரி யாருக்கும் வேலை இல்லை வட்டி வேணாம்னு சொல்லல. அந்த டைம்லையும் ஃபோன் பண்ணி மாதந்தோறும் அக்கௌண்ட்டில் காசு போடுங்க, அக்கௌண்ட்டில் காசு போடுங்க, இல்லைனா வீட்டுக்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க வீட்டில். நீங்கள் கேட்டிங்களா கடன் கேட்டால் என்ன, அது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நரகம் மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பளம். நான் இங்கே ரூம் எடுத்து தங்குறேன். ரூம் வாடகை 4,000, மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீட்டில் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. யார் வாங்கினது இந்த கடன்? அப்பா திருப்பூரில் பனியன் பிஸ்னஸ். 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க்கில் வீடு அடமானம் வச்சு அவன் 3 மாதம் கட்டலை, நான் அடுத்த மாதம் நாளைக்கு 2 நாளில் நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போக போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை நான் கேட்க போய் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் நான் அவர் பேசலை. நீங்கள் கேட்டதுக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் நல்லவர். கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க கொடுக்கலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ ஆனால் நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் சொல்லியும் பார்த்துட்டேன், என்கிட்ட காசு இல்லை. நானே 3,000 தான் சென்னையில் வச்சு செலவுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஒரு 10,000 வேணும் 5,000 வேணும்னா நான் எங்கே போகிறேன்னா நான் நீ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடு, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நாளை பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம தானே வாங்கின கடன், நம்ம தானே கட்டணும். அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு, உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க. சேர்த்து வைக்க இருந்தா தானே நான் சேர்த்து வைக்க. உங்க வாழ்க்கையை காலி பண்ண கடன் எது? எல்லார் வாழ்க்கையுமே கடன் தான் காலி பண்ணுது. கடன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க? முக்கியமாக கார் வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட், அண்டர் வேஸ்ட். நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன, அதனுடைய நில ரேட் என்ன, அது கட்டுமான செலவு எவ்வளோ, அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கடன் வாங்குறோம்? 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வருவோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த அசட்டு எனக்கு லாபமாக வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு என்ன எவ்வளோ ரேட்டு, 30 வருஷம் கழிச்சு அது என்ன ரேட்டு, அதே ரேட்டில் தான் அது இருக்கும். இப்போ ஒருத்தர் அவர் வந்து நான் 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்கிறேன்றாரு. 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்க முடியும். கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க எல்லாருமே 60 வயசில் தான் நிம்மதியாக இருக்க முடியும், ஆனால் வாழ்க்கையை வாழலை. சார் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். நான் வந்து தமிழ் படித்தேன். முதல்ல தமிழ் இலக்கியம், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஎட், எம்எட் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து சிங்கப்பூர் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பைசா இல்லை. என்கிட்ட 23,500 ரூபா இல்லை. என்னுடைய நண்பர்களும் என்னோட பேராசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் பல லட்சம் அதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த 23,500 ரூபாவை கொடுத்து எனக்கு உதவி செய்தது தான். இப்போ நிறைய பேர் பேங்க் லோன், எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. என் நண்பர் கூட சொல்லுவான், டே தள்ளுபடி ஆகிடும்டான்னு. இல்லை, உனக்கு தேவை நீ வாங்கிட்ட. ஆனால் உன்னை மாதிரி உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைன்னு சொன்னால் அவன் நீ கட்டினாதான் அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும், வங்கி கொடுக்கும். ஆகவே திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். அதை நான் கொடுத்தேன். இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன். தமிழ் படித்தா நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்னை இப்படி பார்க்குற அளவுக்கு நான் உருப்பிட்டுட்டேன். படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சி அதை சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் வாங்குனீங்க. அந்த கடனால் நீங்கள் வந்து உயர்ந்தீங்கன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கினா அதை திருப்பி அடைக்கணுன்ற எண்ணம் முதல்ல வேணும். நீங்கள் திருப்பி கொடுக்கறதுனால தான் உங்களை திரும்பியும் கடன்காரனா ஆக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க, இந்தாங்க நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு. ஒரு பையன் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்றான். அந்த பையனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அவங்க படித்து வராங்க கஷ்டத்தில். இவங்க கட்டுறாங்க அவங்க கட்டுறாங்கல்ல சார், நம்ம வாங்கினோம்னா அதை திருப்பி கட்டணுன்ற எண்ணம் நமக்கு மறுபடியும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. வாங்கிட்டு கட்டக்கூடாதுன்றது இல்ல, ராத்திரி தூக்கம் வராது சார். பிள்ளைக்கு ஏன் அப்பா எழுந்து உட்காரான்னு தெரியாது, பொண்டாட்டிக்கு ஏன் டிவி பார்த்துட்டு ராத்திரிலாம் டிவி பார்த்துட்டு இருக்க,
அந்த தவணை நாள் வந்துடும் சார். அந்த தவணை நாள் கட்ட முடியாது. ஒரு பையன் வந்து நிற்பான், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லுவான், ஒரு அத்தியாவசிய பொருள் வேணும்னு சொல்லுவான் சார். ஒரு அப்பாவா நான் அந்த கையில் காசு இருந்தால் கூட அந்த தவணையை கட்டணும். நான் இப்போ பாட்டேன் இன்னொரு நாள் வாங்கி தள்ளி போகிற அந்த அந்த கஷ்டம் இருக்குதுல்ல, உங்களுக்கு அப்படின்னா உணர முடியாது சார். ஆசையாக மனைவிக்கு வாங்கி கொடுத்த முதல் நிலத்தை கூட விற்று கடன் அடித்தேன். நீங்க வாங்கின கடன் சொல்றீங்க, கட்ட முடியலன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு கடன் வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன அவமானங்களை சந்தித்தீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது. யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படி தான் நானும் என் தங்கச்சியும் வாங்கி போட்டோம். அப்போ நான் முடிவு பண்ணேன், எங்கள் அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நான் செட்டில் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலி கூட விற்று தான் வட்டி கட்டுறது எல்லாமே. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க, ஏய் இங்கே வா, உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை. இப்போ நான் நேற்று கூட 10,000 ரூபாய் லோன் எடுத்து தான் சரி எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் அண்ணன் வீட்டுக்குன்ட்டு நான் வாங்கி போட்டேன். இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பார்க்குறவங்கன்னா சொல்லுவாங்க, ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. பசிக்குது, சாப்பிடணும், ஆடம்பர செலவா சார் அது? அதுக்காக நான் லோன் எடுத்தேன். கடன் வாங்கி முன்னேறிட்டேன்னு அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த கடன் வாங்கி நாங்கள் கட்டி முன்னேறணும்னா அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இப்போ என்னோட சேலரி வந்து 20,000 18,000 அவ்வளோதான் வருது. நான் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து ஒயர் லே பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒரு கனெக்ஷன் முடிச்சா 200 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோன் ஆப் அந்த லோன் ஆப்புன்ட்டு மாற்றி கட்டிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஒரு நாள் நான் கட்டிட்டு போயிடுவேன். சில்லறையா 30,000 20,000 லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாமல் பெருசாக யாராவது தந்தா வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 10 ரூபா வருமானம் வருதுன்னா அதுல 2 ரூபா தான் நான் கடன் கட்டணும். நான் 8 ரூபா கடன் கட்டினேன்னா திருப்பி அந்த 8 ரூபா கட்ட முடியல, மறுபடியும் 20 ரூபா கடன் வாங்குவேன். சார் நான் வந்து 2004 கார் கடன் வாங்கினேன். எனக்கு கார் ஆசை, பசங்க காரில் போகணுன்னு. எனக்கு வாங்கவே முடியாது. அந்த கார் அந்த வாங்க முடியாது, அதுக்கு டியூ கட்ட முடியாது. இருந்தாலும் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டதுனால அவன் தொடர்ந்து வீட்டுக்கே வந்து உட்காந்து நீங்கள் 70,000 மட்டும் கொடுங்க, மீதி 1,50,000 லட்சம் லோன் போட்டுங்க, கார் நாளைக்கே வந்துடும், அனுபவிங்க வாழ்க்கையன்னா. 2,532 ரூபா மாதம் கட்டணும். 2,532 ரூபா பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கு. மாதம் 30 தேதி அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எடுக்கவே இல்லை சார். அந்த பணத்தை டெய்லி பார்ப்பேன், எடுத்துட்டானா எடுக்கல, எடுத்துட்டானா எடுக்கல. அந்த 31ஆம் தேதி சரி நாளைக்கு தான் சம்பளம் வந்துடும், அதை போட்டுருவான், இவன் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் நான் 5 மணிக்கு எடுக்கிறேன் சார். அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். உடனே மறுநாள் அதே மாதிரி 1ஆம் தேதி கிரெடிட் ஆயிடுச்சு. அதுலேருந்து மாதம் பிடிச்சிட்டு வரான். அப்புறம் நடுவில் ஒரு மாதம் அவன் எடுக்கல. அன்னைக்கே ஒன்றும் இல்லையே, நம்ம இதையும் இந்த 31ஆம் தேதி, ஆனால் நான் 31ஆம் தேதி வரைக்கும் வச்சுருந்தேன். 31ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணிவிட்டு எடுத்துட்டு அது மறுநாள் கிரெடிட் ஆகிடுச்சு, கட்டிட்டு வந்துச்சு. 60 மாதம் முடிஞ்சிருச்சு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நான் போகிறேன். 9,000 சில்லறை நீங்கள் கட்டணுன்றான். எப்படியா நான் தான் 60 மாதம் கட்டிட்டேனே, நான் எதுவும் டியூ இல்லையே, நான் டியூ வைக்கலையேன்னா நீங்கள் 2 மாதம் டியூ நீங்கள் கட்டல அப்படின்றான். அவங்க எடுக்காம விட்டுட்டு அதை உங்ககிட்ட கிளைம் பண்றாங்க. இதை வந்து எல்லா பேங்க்கும் உங்களை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மாசம் எடுக்கிறதுக்கு தான் வட்டி போட்டு ஒரு பேங்க் காசு கொடுக்குது. அப்போ ஒரு மாதம் எடுக்கலைங்கும் போது ஏன் ஒரு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் காலோ ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்கல? எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுறான் சார். இதுக்கு ஏன் மெசேஜ் போடல? 31ஆம் தேதி நான் 5 மணிக்கு எடுக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு நாள் செலவு பண்ணுறதுக்கு அந்த 31ஆம் தேதி கடைசியாக ஒரு வாய்ப்பு. இதுதான் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ உங்களுடைய இந்த சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளத்தை தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. காசு நம்ம ரொட்டேட் பண்ணி அவன் தான் எடுக்கலையே, நம்ம பேங்க்ல தானே போட்டிருந்தோம். ஆனா உங்க காசை எடுத்து நீங்க செலவு பண்ணதுக்கு நீங்க திருப்பி அதுக்கு சேர்த்து பெனால்ட்டியோட கட்டணும் சார். இதுலேருந்து நான் டியூ அந்த லோன் எடுக்கிற விஷயத்தையே நான் நிறுத்திட்டேன். 2015 10,000 ரூபா எஸ்பிஐ கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன் சார். 10,000 ரூபா அந்த கிரெடிட் கார்டோட லிமிட். நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டு வந்துட்டு 10,000 9,900 ரூபாய் ஸ்வைப் பண்ணிட்டேன். 100 ரூபா மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. பணம் கட்டணும்னா 1ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். 1ஆம் தேதி நான் என்ன பண்ணிட்டேன், 12:30 மணிக்கு நான் வந்து பணம் கட்டிட்டேன். ஒரு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டேன். ஸோ 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டினா 8,900 ரூபாயோட கார்டு லிமிட். 1ஆம் தேதிக்கு 12 மணிக்கு முன்னாடி கட்டுறதுக்கு பிறகு நான் 1 மணிக்கு கட்டிட்டேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து கட்டிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நான் கரெக்டாக தானே கட்டிட்டேன், 1ஆம் தேதி நான் கட்டிட்டேன், நீங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னு சொல்லிட்டு 1,500 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதை நான் விட்டுட்டேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன், ஆர்குமெண்ட் இருந்துச்சு, அவங்களும் விட்டுட்டாங்க, பேங்க் சைட்லேருந்து விட்டுட்டாங்க. எப்போ நீங்கள் எங்கே வேணால் போங்க, நான் கட்ட முடியுதுன்னு சொல்லிட்டேன் சார் 2015. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் ஒரு 6-7 வருஷத்தில் 39,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் 2018 வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது சிபில் ஸ்கோர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் நான் வந்து தெரியும் போது இது என்ன பிளான், என்ன ப்ராப்ளம் இது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது தான் அந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ அப்போ நான் உறந்துட்டேன். நம்ம 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கட்டல, அதனால அந்த ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு 39,000 எக்ஸ்ட்ரா கட்டினேன் சார்.
எக்ஸ்ட்ரா கட்டி நான் திரும்ப வந்து கார்டெலாம் அப்ளை பண்ணேன். 2 மணி நேரத்தில் அப்ளை பண்ண கார்டு கிடைக்கல. 20,000 டெபாசிட் பண்ணி 15,000 நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கினேன் சார். அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அது இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன், ஏதோ ஒன்று அதில் தான் ஸ்வைப் பண்ணுவேன். திரும்ப நான் அதை கட்டுருவேன். 5ஆம் இஎம்ஐயா 4ஆம் கட்டுருவேன், 3ஆம் கட்டுருவேன். சிபில் ஸ்கோர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து திரும்ப 2வது ஒரு கார்டு வாங்கினேன். என் சம்பளம் வந்து அப்போ வந்து 28,000. 28,000 2 கார்டு வாங்கி யூஸ் பண்ணேன். ப்ரோ நீங்க கட்டிட்டு விட்டுட்டு 39,000 வந்தது தான் நீங்க முன்னேற்றமா? இல்ல நான் சொல்ல வரேன். முழுசா கேளுங்க பிரதர், முழுசா கேளுங்க. சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 14 லட்ச ரூபா கடன் வாங்கி 6 லட்ச ரூபா சேமிப்பு போட்டு 20 லட்ச ரூபா வீடு கட்டிட்டு நான் நல்லா இருக்கேன். நானும் கிரெடிட் கார்டு வாங்கினால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 50,000 கொடுத்தாங்க லிமிட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னைக்கு 4 லட்ச ரூபாய் என்னோட கிரெடிட் கார்டோட லிமிட். இன்னைக்கு என் பொண்ணு ஸ்காட்லாந்து போயிருக்காங்க படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் போட்டிருந்தாலும் பேங்க்காரன் மதிக்க மாட்டாங்க சார். ஆனால் கடனை வாங்கி கரெக்டாக பே பண்ணி பாருங்க. அன்றைய தினத்துக்கு பேங்க்ல விட்டா அவர் கரெக்டாக பே பண்ணுவார். ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாயிலேருந்து 70 லட்சம் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போது ஒரு சில நேரம் வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட வட்டி கொடுக்கலன்றதை காமிச்சிக்க மாட்டேன். வட்டி கொடுக்க முடியலன்ட்டு, சார் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு, ஏன்னா நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன்ல. அப்போ அந்த 5 லட்ச ரூபா அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 லட்சத்துல எடுத்துமே அந்த வட்டி கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா நான் வளர்றதே அவருக்கு பொறுக்கல. நான் இல்லைன்னா நீ நடுரோத்துக்கு வந்திருப்ப அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், சார் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை வந்து நான் வளர நேரத்துலேருந்து உங்களை கடவுளாக பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பேச்சு வந்து சரியில்லை. ஆனால் ஒரு நன்மை பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் கொடுத்தது சின்னதாக வந்தது இல்லைன்னா பேங்க்கில் நல்லா நான் டிரான்சாக்ஷன் பண்ணி காமிச்சு இன்னைக்கு பேங்கை கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கான். பேங்க்கில் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவருக்கு 70 லட்ச ரூபா கொடுத்தேன் சார்.